12th standard students. IUPAC நேமிங்ல ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணுமா? இந்த சீரீஸா மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல இந்த IUPAC நாமென்க்ளேச்சருக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதோட பேசிக் ரூல்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதும் போதே ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும், ரூட் வேர்டு இருக்கணும், சஃபிக்ஸ் இருக்கணும். இது காமனா நமக்கு தெரிஞ்சுக்குது. பட் இவங்கெல்லாம் என்ன? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ல ஒரு லாங்கஸ்டான அந்த கண்டினியூஸ் செயினை நம்ம சூஸ் பண்ணுவோம். அதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு அதுக்கான நேமிங் நான் இங்க கொடுத்துருக்கேன். இது வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அதை நம்ம ரூட் வேர்டா எடுத்துக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த செயின் மெயின் செயின்ல அட்டாச் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் மாதிரி இருக்கிறது எல்லாமே சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் தான். ஸோ அதுல காமனா இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஹாலஜன் குரூப்ஸ், குளோரோ, ஃப்ளோரோ, ப்ரோமோ, ஐடோ இருக்கலாம், இல்ல மித்தால் ஈத்தல் குரூப் எதுவா வேணா இருக்கலாம். அதை ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம நேமிங் பண்ணிடுவோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ல ரெண்டு இருக்கு, ஒன்னு பிரைமரி சஃபிக்ஸ், இன்னொன்னு செகண்டரி சஃபிக்ஸ். அப்ப பேர் எழுதும் போது பிரைமரி சஃபிக்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? சாச்சுரேட்டட் இல்ல அன்சாச்சுரேட் காம்பவுண்ட், இட்ஸ் நத்திங் பட் நமக்கு இந்த டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பேர் இங்க கொடுக்கணும். ஸோ இங்க இதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இன்னும் டீட்டெயிலா நம்ம டீச் பண்ண போறோம். அண்ட் அடுத்தது செகண்டரி சஃபிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் குரூப். ஸோ இது இல்லைன்னா நம்ம இது இன்க்ளூடே பண்ண போறது கிடையாது. ஸோ அப்ப செகண்டரி சஃபிக்ஸ் இந்த ஃபங்க்ஷன் குரூப் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க நான் காமனா ஒரு 3 குரூப் மட்டும் எடுத்திருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அப்போ இப்ப தெரிஞ்சுக்கிட்ட ரூல்ஸை வச்சுட்டு உங்களால இந்த காம்பவுண்டோட பேரை கரெக்டா கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எனக்கு அது காமெண்ட்ல சொல்லுங்க.